அதனால கடவுள் என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த மனுஷங்க இப்படி பாவம் செஞ்சு என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க, அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த மனுஷங்களை திருப்பி நான் கூட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, கடவுளே வந்து பாத்தீங்கன்னா ஏசப்பா மாதிரி இந்த ஏசப்பாவை இந்த உலகத்துக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்தாராம். அவர் வந்து இந்த பாவத்தினால மனிதனுடைய வாழ்க்கை இந்த மாதிரி கருப்புகள் ஆயிடுச்சுல, சந்தோஷம் இல்லாம, ஒரு சக்சஸ் இல்லாம, ஒரு ஹாப்பி இல்லாம கருப்பா இருக்கிற இந்த வாழ்க்கையில ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வியாதியெல்லாம் குணமாக்கி அவங்களுக்கு நம்ம நிறைய காரியங்களை செஞ்சு அவங்க ரொம்ப ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா மாத்துறாரு ஏசப்பா. ஆமா, இந்த ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கடவுளா இருந்ததுனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடிஞ்சு. அது மட்டும் இல்லாம இந்த பாவத்தை போக்குறதுக்காண்டி உனக்காண்டி எனக்காண்டி ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, சிலுவையில போய் வந்து பாத்தீங்கன்னா அவர் இடத்தையே பாத்தீங்கன்னா செஞ்சினாரு. எதுக்கு தெரியுமா? அது எப்படி சிலுவையில முடியும்? ஆமாடா, இப்ப நீ பாத்தீங்கன்னா இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு வெட்டுவாங்க, அதை பாத்தீங்க நீங்க? நீ பண்ண தப்புக்கு எது படியாது? ஆடு படியாது. இப்ப இந்த பாவம் செஞ்சா யாருக்கு தண்டனை சொல்லிருந்தேன்? உனக்கு எனக்கு தான் தண்டனை சொல்லிருந்தேன். ஆனா நீ கோயில போய் என்ன பண்ற, ஆட்டுக்கு தண்டனையை கொடுத்துடுற. கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? உனக்காண்டி நீ செஞ்ச பாவத்துக்காண்டி நீ ஏற்க வேண்டிய இந்த தண்டனைய அவர் போய் சிலுவையில என்ன பண்ணாரு தெரியுமா? சிலுவையில உனக்காண்டி உன்னுடைய பாவத்துக்காண்டி மறிச்சு ரத்தத்தை சிந்திட்டாரு. இந்த பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படி. அப்ப பாவம் செஞ்சா கண்டிப்பா ஒரு ரத்தம் சிந்திதான் ஆகணும். அந்த ரத்தத்தை தான் யார் சிந்தனை பார்த்துன்னா உனக்காண்டி ஏசப்பா சிலுவையில வந்து பார்த்தீங்கன்னா சிந்தினாரு. அதனால உன் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டா ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபா வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்ப இந்த கருப்பான ஒரு வாழ்க்கை வேணுமா, இந்த ஒயிட்டான ஒரு வாழ்க்கை வேணுமா? தம்பிகளுக்கு ஒயிட்டான வாழ்க்கை தானே வேணும். சரி, அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஏசப்பா, நீங்க இந்த பாவத்தினால எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, என் உள்ளத்துல வந்து எப்ப பார்த்தா நான் அழுதுகிட்டே இருக்கேன், என்கிட்ட வந்து இந்த ஏசப்பா எங்க அம்மா அப்பா எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஏசப்பா, நீங்க என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள இருக்க மன கஷ்டங்களை நீக்குங்க, என் பாவத்தை எல்லாம் போக்குது ஏசப்பா அப்படின்னு நீ சொல்லி ஏசப்பா உள்ளத்துல கூப்பிட்டு நினைச்சுக்கோமே. ஏசப்பாவும் உனக்குள்ள வந்து இப்படி கருப்பா இருக்கிறவனுடைய வாழ்க்கைய எப்படி மாத்திருவாரு தெரியுமா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியான ஒரு லைஃபா வந்து பாத்தீங்கன்னா மாத்திடுவாரு. அதுக்கு ஏசப்பாவை உலகத்துல கூப்பிடுறியா தம்பி? கூப்பிடுறாங்க. நீ ஏசப்பாவை ஏத்துக்கிறியா? அப்படி என் கூட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஜபம் பண்ணுவியா? பிள்ளைங்க நீங்க ஜபம் பண்ணுவீங்களா? நீங்க ஏசப்பாவை உங்களுடைய வாழ்க்கை ஏத்துக்கிறீங்களா? இந்த சிஜிசி வந்து ஏசப்பாவை உங்க வாழ்க்கை ஏத்துக்கிறீங்களா? இப்பெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம், ஓகேவா? நம்ம கூட அண்ணனும் சேர்ந்து ஜெபிப்பாங்க. எல்லாம் கண்ண படிக்கலாமா? கண்ண படிக்குங்க. அன்புள்ள ஏசப்பா, இன்னைக்கும் நான் உங்களை சேர்த்து சொல்கிறேன், வாங்க ஏசப்பா. பாவத்தினால என்னுடைய வாழ்க்கைய எனக்கு ஒயிட்டா ஹாப்பியான லைஃபா சக்சஸான லைஃபா வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா.